நிறைய brokerage கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து 30,000 போகும், 50,000 போகும், 1,00,000 போகும் அப்படின்ட்டு டார்கெட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து எப்போ போகும் அப்படின்ட்டு கெஸ் வந்து யாராலையும் வந்து பண்ண முடியாது. ஏன்னா டைமிங் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக யாராலையும் வந்து ப்ரிடிக்ட் வந்து பண்ண முடியாது. அதுக்கு நிறைய விதமான க்ரைட்டீரியாவில் வந்து இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்கும் போது மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய லெவலில் மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரி, இப்போ சோஷியல் மீடியாவிலும் சரி, நிறைய புரோக்கர்ஸும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிஃப்டி 50 ஒரு 30,000 வந்து தொடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய காலமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது எப்போ சொன்னாங்க அப்படின்னா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவிலேருந்து மோட்டிலால் ஓஸ்வாலோட ஃபவுண்டர்லேருந்து சில புரோக்கர்ஸ் இருந்து, அதுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்ட யூடியூபர்ஸ், ட்விட்டரில் இருக்கிறவங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, இன்னும் இந்த மார்க்கெட்டை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே வந்து நிஃப்டி 50 30,000 வந்து தொடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அது எப்போ போகும் அப்படிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் யாராலையும் வந்து கெஸ் வந்து பண்ண முடியாது. ஆனால் எதனால் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த சான்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி 50யோட வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் நீங்கள் ஒரு நேக்கட் ஐஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதில் என்ன பேட்டர்ன் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்ட்டு உங்களால் வந்து ஈஸியாக வந்து கெஸ் வந்து பண்ணியிருக்க முடியும். சரி, ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஹையிலேருந்து இந்த ஹைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஹையிலேருந்து இந்த ஹைக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணதை இன்னும் கொஞ்சம் இழுத்து வந்து விடுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சின்னதாக ஒரு கப் மாதிரி வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து நமக்கு வந்து ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேம் ஒரு ஹேண்டில் மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது ஒரு ரெசிஸ்டன்ட், இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 3 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு கப் போலவும் இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் போலவும் வந்து செயல்பட்டுருக்கு. அண்ட் ஃபைனலி பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு ரீடெஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்கு. சேம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் அண்டு ரீடெஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து ரொம்ப பயங்கரமாக வந்து மூவ் ஆகலை, ஓரளவுக்கு வந்து மூவ் ஆகிருக்கு. அதுவும் எக்ஸாக்டாக வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கிட்ட வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே. இப்போ எதனால் இவங்க வந்து ஒரு 30,000 வந்து நிஃப்டி 50 வந்து டச் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்படலாம் ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு டார்கெட் வந்து செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன ஒரு ஹேண்டில் ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணுங்கள். இதோட லோவையும் இதோட ஒரு பாசிபிள் ஹையும் வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ இப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4.80% நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்கே லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் வந்து கனெக்ட் வந்து பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17% இருக்குது. எப்போ லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, நீ ஏன் இங்கே வந்து மார்க் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறைய பேரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்து கீழே வந்து இறக்குனது. ஸோ அதனால் வந்து இந்த லெவலை நான் வந்து எடுக்கலை. ஸோ அப்படியே நீங்கள் வந்து இந்த லெவலையும் சேர்த்து வந்து எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எடுத்துக்குங்க. ஸோ இதோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. சரி, ஓகே. பை ஆவரேஜ் நம்ம வந்து ஒரு 17% வந்து இந்த லெவலை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ டார்கெட்டுக்கு வந்து போகலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் வந்து இங்கே நடந்திருக்கா,
ஸோ இந்த இடத்துல இருந்து நேராக கொஞ்சம் கொண்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5% அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அப்போ அதை நோக்கி தான் மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. அப்போ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் வந்து வரும். அதாவது ஒரு 26,600 700 அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் வந்து நடந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம வந்து இதை நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். இன்கேஸ் நமக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டார்கெட் நமக்கு வந்து கிடச்சிட்டு என்ன நடக்கலாம், மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து இங்கே நடந்த மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நடக்கலாம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி வந்து போகும். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 17% வந்து செலக்ட் வந்து பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து சேம் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்டன் வந்து போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 17% வந்து மூவ் ஆகும். நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 29,600 79,700 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 29,600 700 அப்படிங்கிறது வந்து பெரிய ஃபுல் நம்பர் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனால் இந்த இடத்துல 30,000 அப்படிங்கிற ஃபுல் நம்பர் வந்து இருக்குது. ஏன் இந்த ஃபுல் நம்பர் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த சார்ட்டாக வந்து எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ஃபுல் நம்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த ஃபுல் நம்பர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும், மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் எந்த சார்ட் வேணால் எடுத்து பாருங்கள், கோல்டு பாருங்கள், சில்வர் பாருங்கள், பிட்காயின் பாருங்கள், எது பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் நம்பர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து 200-300 பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக போய் டச் வந்து பண்ணிடும். குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 30,000 ஈஸியாக வந்து டச் பண்ணும். மார்க்கெட் வந்து அதாவது நிஃப்டி 50 ஒரு 30,000 பாயிண்ட் வந்து டச் பண்ணும், 32,000 போகும், 35,000 போகும் அப்படின்ட்டு ஒரு கெஸ் ஒர்க் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக வீக்லி சார்ட்டில் நமக்கு இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி ஒரு பிரேக் அவுட் எடுத்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கிடச்சி வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஆனால் சில நேரங்களில் அப்படி எக்ஸாக்டாக வந்து போகாது. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் மாதிரி வந்து ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டைம் என்ன நடக்கும், ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் மாதிரி இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால தான் டைமிங்கை யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய செய்திகள் சப்போர்ட் பண்ணணும், மேக்ரோ அனாலிசிஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும், மைக்ரோ அனாலிசிஸ் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக டைமிங்கை நாம் வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் எந்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு அனுமானத்துக்கு வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதனால் இந்த மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க 30,000 நிஃப்டி 50 போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.